இலங்கையில் வாழக்கூடிய மக்கள் எல்லோருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது சிங்கள நாடு சிங்கள நாடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையா பொய்யான்னு கேட்டால் அது உண்மைதான். அதாவது சிங்கள நாடு அப்படின்னு சொன்னால் சிங்கள நாடு இல்லது சிவ்ஹெல நாடு அப்படின்னு அர்த்தம். விளங்கிட்டா? சிங்கள ரட்டை இல்லை, சிவ்ஹெல ரட்டை. உதாரணமாக இங்கே நீங்கள் பின்னுக்கு பார்த்தீங்களா இருந்தால் இந்த முறை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள் எல்லோரையுமே கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடம்தான் இந்த இடம். இது சூடுபத்தின சேனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு. சரியா? இதில் பார்த்தீங்களா இருந்தால் இந்துக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் இருக்கிறாங்க, சிங்களவர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரின் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தரும் வச்சு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பிரார்த்தனை செய்கிறதுக்காக வேண்டி அவங்களோட சொந்தக்காராக்கள்லாம் இங்கே வருவாங்க. அப்போது இங்கே 4 இனமும் தூங்கி கொண்டு இருக்குது. விளங்கிட்டா? அப்போது பழமுஹெல, ஹெலன்னு சொன்னால் ஒரு இனத்தை குறிக்கும். பழமுஹெலன்னு சொன்னால் 1ஆம் இனம், தெவனி ஹெலன்னு சொன்னால் 2ஆம் இனம், துங் ஹெலன்னு சொன்னால் 3ஆம் இனம், சிவ் ஹெலன்னு சொன்னால் 4 இனம். விளங்கிட்டா? அப்போ 4 நாடு அப்படின்னு சொல்லும்போது சிவ் ஹெல ராட்டை, அதைத்தான் இவங்க சிங்கள ராட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கட்டாயமாக சொல்லுங்கள். அதே மாதிரி சூடுபத்தின சேனையில் கொரோனாவால் உயிரிழந்தவங்களை கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடம் ஒன்று இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்தை நீங்கள் பார்க்க வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கட்டாயமாக சொல்லுங்கள். உங்களுக்கும் நான் இந்த காட்டுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், இதில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கட்டையாக வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இதில் எல்லாம் நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸை வச்சு தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கண்டுபிடிப்பாங்க. பார்த்தீங்களா? இப்படி நிறைய கிட்டத்தட்ட 3800 பேருக்கு மேலே இதில் வந்து என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இறந்துருக்கிறாங்க. அவர்களுடைய சொந்தக்காரர்கள்லாம் வந்துட்டு இவர்த்த வழிபடுறதுக்காக, அவங்களுக்கு பிரார்த்தனை செய்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துக்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க பிரார்த்தனை செய்கிறதுக்கு வருவாங்க. அதெல்லாம் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே இப்படி ஒன்று இருக்குது. சரி, தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக சொல்லுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி. இந்த இடம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் ஓட்டமாவடி ஜனாசா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இடத்தை காட்டும். பார்வையிடுறதுக்காக வேண்டி வரலாம். எனவே இந்த விஷயத்தை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக வேண்டி காட்டியிருக்கிறேன். மக்களே, உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக சொல்லுங்கள். மற்றும் ஒரு காலம் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பாய்.